அதாவது எக்ஸாம் எழுத வர ஸ்டூடெண்ட் கிட்ட அவங்க கிட்ட காசு வாங்குறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமா? சரி, அப்படின்னா ப்ராப்பரோட கைடன்ஸே இல்லாம வரக்கூடிய எக்ஸாம் எழுதுற பீப்புள்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இல்லை அப்படிங்கறதுனால அவங்க கிட்ட காசு வாங்குறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கா? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ எனக்கு லாஸ்ட் ஒரு 1.5 வீக்கா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்சிஏ எக்ஸாம் வந்து எழுத போயிருந்தேன். நான் வந்து எம்சிஏ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். சரி, எம்சிஏ எக்ஸாம் கரஸ்பாண்டன்ஸ் பண்றது லாஸ்ட் ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தியரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. தியரி எக்ஸாம்ல எந்த விதமான பிரச்சனையும் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. ஏன்னா நம்ம போறோம், கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போறாங்க, நம்ம தெரிஞ்ச ஆன்சர்ஸை வந்து எழுதி ஃபில் பண்ணிட்டு வர போறோம், எவ்வளோ எழுதி இது பண்றோமோ அது வரைக்கும் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இருக்க போறோம். பட் என்ன எங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல தான் பிரச்சனை. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுத போகிறச்சு அங்க என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அது எதெல்லாம் வந்து வெறுப்பா இருந்துச்சு, ஏன் அவங்க என்ன இன்டென்ஷன்ல பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு புலம்புறது தான் இந்த வீடியோ. ஆக்சுவலா இது வந்து நான் இப்போதான் வந்து இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து போய் எழுதுறேன் என்னோட எம்சிஏல. ஏன்னா நான் வந்து இப்போ செகண்ட் இயர் வந்து நான் எம்சிஏ பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஏல வந்து தியரி தான் எழுதினேன், ப்ராக்டிக்கல் வந்து நான் எழுதல. இப்போ செகண்ட் இயர்ல தான் என்னோட ஃபர்ஸ்ட் இயர் ப்ராக்டிகலையும் சேர்த்து நான் செகண்ட் இயர்ல வந்து 3 ப்ராக்டிக்கலாக எழுதிட்டு இருந்தேன். நேற்றும் இன்னைக்கும் எனக்கு வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ற இன்னைக்கு வந்து நான் ப்ராக்டிகல் எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்போ நாளைக்கு போஸ்ட் பண்ண போது வந்து இது வேற டேட்டா கூட இருக்கும். ஓகேவா? என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபைனல் எக்ஸாம், என்னோட எம்சிஏ ஃபர்ஸ்ட் இயர் ஃபைனல் எக்ஸாம் எழுத போகும்போது என்ன ஆச்சுன்னா அப்போ வந்து நான் ரெக்கார்டு வந்து எடுத்துட்டு போல. ஆக்சுவலா எனக்கு வந்து என் சென்டர்ல இருந்து இன்டிமேட் பண்ணல. ரெக்கார்டை வந்து நான் ஒரு ஜெராக்ஸ் மாதிரியாவது எடுத்துட்டு வரணும், ரெக்கார்டு எடுத்துட்டு எதுவுமே இன்டிமேட்டே பண்ணல. நானும் வந்து டைரக்டா வந்து எக்ஸாமுக்கு போயிட்டேன். எக்ஸாமுக்கு போனப்பறம் அவங்க என்ன சொன்னாங்க, ரெக்கார்டு வந்து நீங்க சப்மிட் பண்ணல, அதனால இதெல்லாம் உள்ள அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட் வந்து இருந்துச்சு. 2 வந்து ரெக்கார்ட் நான் எழுத வேண்டிய நிலைமையில இருந்துச்சு. நான் 2மே எல்லாருனால என்னால போய் அட்டன் பண்ண முடியல. சரி, அப்போ வந்து மிஸ்டேக் என் மேலே கூட எடுத்துட்டா கூட என் சென்டர் கிட்ட நான் ப்ராப்பரா கைடன்ஸ் வாங்கி இருந்திருக்கணும். சரி, நான் ரெக்கார்டு எழுதிருக்கணும், ஓகே. பட் அவங்க என்ன சொன்னாங்க, ரெக்கார்டே எழுதாம வந்து நம்ம ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1500 வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ 2 சப்ஜெக்ட் போது 3000 வந்து நீங்கள் வந்து லேபுக்கு வந்து பே பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு போனீங்கன்னா வந்து ப்ரெசென்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நான் எழுத என்னோட யூனிவர்சிட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்து இந்த 2 லேபுக்கு வந்து காசு கட்ட சொல்லும்போது எங்கிட்ட அப்போ அவ்வளோ காசுலாம் இல்லை, என்னால் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஆப்ஷன் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் இயர்ல நான் எழுதின தியரி எல்லாமே எனக்கு பாஸ் ஆயிடுச்சு, ப்ராக்டிக்கல் 2 போட்டு ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ இந்த செகண்ட் இயர் நான் எழுதும் போது என்ன நடந்துச்சுன்னா அந்த 3 ப்ராக்டிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தேர்ட் செமஸ்டரோட ப்ராக்டிக்கலும் சேர்ந்து அந்த 3 ப்ராக்டிக்கலுமே எனக்கு வந்துச்சு. சரி, ஃபர்ஸ்ட் இயர்ல தான் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிட்டோம், இப்போ செகண்ட் இயர்ல வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட பண்ணலாம்னு சொல்லிட்டு என் சென்டரை நான் வந்து அப்ரோச் பண்ணி நான் வந்து ரெக்கார்ட்ல வந்து எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் எழுதணும், என்ன பண்ணணும்லாம் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து ப்ராப்பரா வந்து அதை எழுதி எடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் சென்டரை வந்து நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க வந்து பிடிஎஃப் வந்து அவங்க அனுப்பியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து தியரி எக்ஸாம்ஸ்க்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த விதமான நோட்டும் யூனிவர்சிட்டிலேருந்து வரல. நான் என் கோர்ஸ் ஃபீஸையும் கட்டிட்டேன், என்னோட எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே நான் கட்டி முடிச்சுட்டேன். எனக்கு இன்னும் வந்து அடுத்த வாரம் எக்ஸாம் வருதுன்னா இந்த வாரம் வரைக்கும் எனக்கு புக்கே வரல, வெறும் பிடிஎஃப் மட்டும் தான் என் கையில இருக்கு. சரி, இதெல்லாம் போயிட்டு போகுது. அவங்க ரெக்கார்டு நான் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ரெக்கார்டு நீங்களே வாங்கி தான் வந்து எழுதிக்கணும், ரெக்கார்டுக்கு அந்த லேப்கான பிடிஎஃப் வந்து இது வெப்சைட்ல வந்து அவைலபிள் இருக்கும், அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் என்ன பண்ணுவோம், எல்லாரும் எப்பவும் போல போய் ஒரு ரெக்கார்டை வந்து கடையில போய் வாங்கி அந்த பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து எழுதியிருப்போம். ஆஃபீஸ் டைம் தவிர்த்து மிச்ச டைம்ல வந்து இதெல்லாம் நாங்கள் எழுத போறோம். சரி, அவங்க கிட்ட வந்து எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எழுதணும் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, ஒரு மினிமமா ஒரு 5 எக்ஸ்பெரிமெண்ட்டாவது எழுதுங்க, ஒரு 4-5 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எழுதிட்டு போங்க, எழுதிட்டு போனீங்கன்னா உங்க ரெக்கார்டு கேட்பாங்க, ரெக்கார்டை கொடுத்து நீங்க உள்ளே ப்ராக்டிகல் அட்டம் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது மாதிரி ரெக்கார்டை வாங்கிட்டு நான் வந்து 3 ப்ராக்டிகலுக்கும் 3 ரெக்கார்டு வாங்கி 3 ரெக்கார்ட்லயும் 5-5-5ன்ற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எழுதியிருந்தேன். மொத்தமா ஒரு 15-16 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எழுதியிருந்தேன். ஆக்சுவலா ஒரு ரெக்கார்ட்ல 7 எக்ஸ்பெரிமெண்ட் எழுதி நினைக்கிறேன். ஸோ ஒரு 17 எக்ஸ்பெரிமெண்ட் எழுதிருப்பேன் ஓவராலா. அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் எழுதிட்டு இப்போ எனக்கு போன வாரம் ஃபுல்லா தியரி எக்ஸாம் நடந்துச்சு. இப்போ இந்த நேத்துக்கும் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிகல் எக்ஸாம் நடந்துச்சு. இதுல என்ன பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க போன அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ரெக்கார்ட்ல வந்து 15 எக்ஸ்பெரிமெண்ட் எழுதி இருக்கணும், 15 எக்ஸ்பெரிமெண்ட் எழுதுனா நாங்க உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, இது கூட பரவாயில்ல, 15 எக்ஸ்பெரிமெண்ட் எழுதணும்ன்ற சொல்றதை தவிர்த்துட்டு ரெக்கார்டு வந்து கடையில வாங்கின ரெக்கார்டை வந்து எழுதிட்டு முன்னாடி இண்டெக்ஸ்லாம் எழுதிட்டு என் சென்டர்ல சைன் வாங்கி போய் நான் கொடுக்குறேன்.
நீங்க வந்து ரெக்கார்ட் நோட்ல வந்து ப்ரௌன் ஷீட் போடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்கூலோட படிச்சுட்டு இருக்கேன், ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா இல்ல வந்து இப்பதான் வந்து காலேஜ்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி வந்து என்னோட யூஜிலாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ பிஜிக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ பிஜியில் வந்து நாங்கள் எதுக்காக கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறோம்னா, எங்களுக்கு வந்து எவ்ரிடே வந்து அந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுறது ரெகுலர் வந்து பண்ண முடியாது, ஒர்க் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறோம். கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறது என்னன்னா, ஒரு எக்ஸாம் ப்ராப்பராக எழுதி அதை பாஸ் ஆகி ஒரு டிகிரி வந்துச்சுன்னா தான் அதை வச்சு நாங்கள் ஃபர்தராக ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டு வேற ஏதாவது இருக்கிற ஒர்க்லேயே வந்து வேற பொசிஷனுக்கு போகிறதோ இல்லை வேற ஒர்க்கு போகிறதோ அதெல்லாம் வந்து எவரி பர்சனோடைய இண்டிவிஜுவல்ஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் ரெகுலர்ல பண்ண முடியாதனால கரஸ்பாண்டன்ஸ்ல பண்றது. இவங்க என்னடான்னா ரெகுலர்ல கூட வந்து பிராக்டிகலுக்கு இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, கரஸ்பாண்டன்ஸ் இவ்வளோ அமலம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலர்ல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த பிராக்டிகல் எக்ஸாமுக்கு அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையும் அந்த ரெக்கார்ட்ல எழுதிருக்கணும். அதை ப்ராப்பரா நம்ம டீம் ஹெட் இல்லை, ஐ மீன் நம்ம டிபார்ட்மெண்டோட ஹெட் கிட்ட வந்து நம்ம சைன் வாங்கி சீல் வந்துருக்கணும், அந்த காலேஜ் சீல் வந்து இருக்கணும், எந்த காலேஜ் படிக்கணும். அப்படி இருந்தா உள்ள வந்து அலோவ் பண்ணிடுவாங்க. உள்ள அலோவ் பண்ணிட்டு நம்ம போய் வந்து எழுதுறோமோ எழுதிலே தேவையான எழுதி வச்சுட்டு வருவோம். வைவால அவங்க கேட்கற கொஸ்டின் நம்ம பாஸ் ஆகிறோமோ இல்லையோ தெரியாது. ரெக்கார்டு எழுதி நம்ம போய் வந்து இந்த ப்ராக்டிகல் அட்டன் பண்ணிட்டு வந்தாலே ரெகுலர்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிடுவாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் வந்து இப்ப கரஸ்பாண்டன்ஸ்ல போய் எழுதுற எக்ஸாம்ல நேத்து என்ன சொன்னாங்கன்னா, நான் எடுத்துட்டு போன அந்த ரெக்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 எக்ஸ்பெரிமெண்ட் தான் எழுதியிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்க, 15 எக்ஸ்பெரிமெண்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது போறாதுன்னு எனக்கு மத்தியானம் வேற பிராக்டிகல் இருக்கு, ஒரு நாள் லீவ் வேற போட்டேன். அதனால நான் என்ன சொன்னேன், இங்க பாருங்க, நான் வந்து இன்னைக்கு ஆபீஸ் லீவ் போட்டு நான் வந்து இன்னைக்கு வந்திருக்கேன். நான் லீவ் போட்டு வந்து இங்க பிராக்டிகல் எழுதாம போறதுக்கு என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நாங்க கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ அதனால நாங்க வந்து பிராக்டிகல் எழுதியிருக்கோம். நீங்க வந்து யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து எங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை, எங்க சென்ட்ரல் சைட்ல இருந்து ஒழுங்கான இது சொல்ல. எங்க சென்ட்ரல் சைட்ல பார்த்தீங்கன்னா 5 எக்ஸ்பெரிமெண்ட் எழுதினா போறோம், 6 எக்ஸ்பெரிமெண்ட் எழுதினா போறோம், சைன் போட்டு கொடுக்குறோம், நீங்க உள்ள போய் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனாலதான் வந்து நாங்க வந்து எக்ஸாம் எழுத வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க இங்க வந்தவொடனே 15 எக்ஸ்பெரிமெண்ட் எழுதணும், 16 எக்ஸ்பெரிமெண்ட் எழுதணும், ப்ரௌன் ஷீட்டை போட்டு அதுல லேபிள ஒட்டணும் அப்படிலாம் வந்து நீ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தோம். அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு 1 hour எல்லாரும் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. ஸோ என்னோட சேர்த்து ஒரு 15 பேர் சம்திங் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. காத்திருப்போம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் எழுதிருக்காங்க, ஆனா 15 எக்ஸ்பெரிமெண்ட் தான் எழுதுனா, எல்லாருமே ஒரு 10 எக்ஸ்பெரிமெண்ட் 8 எக்ஸ்பெரிமெண்ட் அந்த மாதிரி எழுதிருக்காங்க. சில பேர் 5 எக்ஸ்பெரிமெண்ட் எழுதிருக்காங்க, அந்த மாதிரி எழுதி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, 10 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 11 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு. சரி, 11 மணிக்கு ஆரம்பிச்ச எக்ஸாமை எப்பவும் போல எழுத விட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்விஜிலேட்டர் வந்து அங்க உள்ள வந்துட்டு, நாங்க இந்த மாதிரி வந்து உங்க ரெக்கார்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நீங்க ரெக்கார்ட் சப்மிட் பண்ணிட்டு எழுதுங்க, ஆனா நாங்க வந்து உள்ள உங்களுக்கு கொஷின் கொடுப்போம், அதுல வந்து A-B அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 பார்ட் வந்து இருக்கும். அந்த 2 பார்ட்ல இருக்க கொஷின் போய் நீங்க எழுதிட்டு அதுல வந்து நீங்க எழுதின கோடை வந்து சிஸ்டம்ல போட்டு அவுட்புட் வர வைக்கணும். அவுட்புட் வந்துட்டு நீங்க வைவா அட்டன் பண்ணி நீங்க பாஸ் பண்ணாதான் இந்த பிராக்டிகல் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய குட்டத்துக்கு போட்டு போயிருக்காங்க. சரி, அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, என்னோட ப்ராக்டிக்கல்ல வந்து இப்படி நீங்க வந்து எழுதணும்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஒரு வகையில எனக்கு வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் செம்ம கடுப்பாயிடுச்சு, என்ன ப்ராக்டிக்கல் வந்து அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்லிட்டேன், ஓகே நான் வந்து ப்ராக்டிக்கல் அட்டன் பண்றேன், நான் வந்து நீங்க கேட்குற இதை வந்து நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 11 மணிக்கு என் கூட இருக்க 15 பேர் எல்லாருமே ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எழுதுறதுக்காக உள்ள போனோம். உள்ள போய் என்ன நடந்திருக்குன்னா, ரெக்கார்டை சப்மிட் பண்ணிட்டோம். ரெக்கார்ட் சப்மிட் பண்ண உடனே பேப்பர் கொடுத்து 2 இதுவும் எழுத சொன்னாங்க. என் கூட இருந்தவங்க எல்லாம் எழுதினாங்க. எழுதிட்டு முதல்ல ஒரு 2-3 பேர் என்ன பண்ணாங்க, எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட பேப்பரை கொடுத்துட்டு அவங்கள வந்து அவுட்புட் காட்ட சொன்னாங்க சிஸ்டம்ல. அவங்களால அது பண்ண முடியல. சிஸ்டம்ல போட்டு கோட் அடிக்க சொன்னாலே வந்து அவங்களுக்கு தெரியல, என்ன பண்றதுன்னே புரியல அவங்களுக்கு. அவங்க வந்து அவளை பழைய போய் உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல நீங்க எழுதின கொஸ்டினே தப்பாச்சு, அவுட்புட்டே வரல, அது வரல சொல்றாங்க தவிர்த்து. அப்புறம் என்ன பண்றாங்க, அவளை கூட்டிட்டு போயிட்டு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்போ சரி எங்கேயோ பக்கத்து ரூம் கூப்பிட்டு போறாங்க, என்ன பண்றாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏன் டர்ன் வந்துச்சு, நான் என்ன பண்ணேன், எடுத்துட்டு போய் 2 கொஸ்டினையும் எழுதிட்டு அதுல வந்து எடுத்துட்டு போய் நான் அவுட்புட் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன். எனக்கு வந்த கொஸ்டின் என்னடான்னா, அதாவது நான் ஒரு கோட் அடிக்கிறோம், அந்த கோட்ல வர நம்பரை வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணாலும் அது சேம் நம்பரா இருக்கும். இப்போ 888 இருக்குன்னா அது ரிவர்ஸ் பண்ணாலும் 888 தான் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ப்ரோக்ராமிங்ல இருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து C++ வந்து பண்ணி காட்டணும் அப்படின்றதான் என்னுடைய டாஸ்க் நேற்று வந்து ப்ராக்டிக்கல்ல.
நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து சி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா எனக்கு தெரியாது. பட் எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும், ஓரளவு காட்லின் வந்து எனக்கு தெரியும். காட்லின் வந்து மொபைல் யூஸ் பண்றது, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் யூஸ் பண்றது. ஸோ டெவலப்பிங் ஃபீல்ட் இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பா தெரியும். வந்து சிஸ்டம் கொடுத்து என்கிட்ட வந்து பிரிண்ட் பண்ணி அவுட்புட் வந்து வர சொல்லியிருந்தாங்க. இதுல என்ன பெரிய காமெடி நடந்துச்சு அப்படின்னா, அவங்க கொடுத்த சிஸ்டம்ல இருந்தது ஒரு ஆன்லைன் கம்பைலர். அதாவது ஒரு ப்ரோக்ராமிங்ஸ்ன்ற ஒரு ஆன்லைன் கம்பைலர் ஒன்று இருக்கு. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க கொடுத்த டாஸ்க் வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல அடிச்சு வச்சிருக்கேன். ஜாவா ஸ்கிரிப்ட்ல அவங்க கொடுத்த அந்த நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்ற இது மெத்தட வந்து பாத்தீங்கன்னா அதை நான் ப்ராப்பரா கூட பண்ணல. என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன், பின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். சின்ற வேரியபிள்ல ஏபியை ஆட் பண்ணிட்டு டி அப்படின்னு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு 100 வேல்யூ வச்சிருக்கேன். ஸோ சிஎம்பியும் ஆட் பண்ணி வேல்யூ இதுலயும் 100 இதுலயும் 100 இருந்தா மட்டும் கண்டிஷன் ட்ரூ ஆகணும், இல்லைன்னா வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு கோடை வந்து எழுதி வச்சிருந்தேன். அதை எழுதிட்டு அதை ரன் பண்ணும் போது அவுட்புட் வந்துருச்சு. இப்போ வந்து ஏல வந்து நான் 30 கொடுக்குறேன், பில வந்து 40 கொடுக்குறேன் அப்படின்னா 40 + 30 = 70 தான் வரும். டி வந்து 100, 70 = 100 போட்டோம்னா கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸா தான் வரும். 100 = 100 வச்சதான் கண்டிஷன் ட்ரூ ஆகும். பட் நான் எழுதின கோடே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேசிக்கான கோடு. அவன் கேட்ட கொஸ்டினுக்கான கோடே கிடையாது. அது முதல்ல அது ரொம்ப பேசிக்கான கோடு. அதே வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் எழுதியிருக்கேன். அதை கூட அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த இன்வெஸ்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன கோடு எழுதிருக்கேனே உங்களுக்கு புரியல. ஆனா அவுட்புட்டை பார்த்துட்டு ஓகே அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த காமெடிக்கு போறது இன்னொரு காமெடி என்னன்னா, அவங்க வந்து வைவால வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க. வைவால கொஸ்டின் கேட்கறது வந்து இந்த கன்சோல்லாம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்புறம் வந்து ஜாவானா என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. தவிர அவங்க வேற என்ன கொஸ்டின் கேட்கறது தெரியல. ஏன்னா இந்த கன்சோல்லாம் என்னன்றது நிறைய பேர் இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் போற எல்லாருமே தெரியும். கன்சோல்ன்றது ஒரு டெர்மினல் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வெப்சைட் டெவலப் பண்றோம்னா இந்த F12 வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு கன்சோல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த கன்சோல் தான் நம்ம என்னென்ன எலமெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்றதெல்லாம் பார்ப்போம். இது விஷுவல் ஸ்டுடியோல பண்ணும்போது என்ன, ஒரு ப்ரோக்ராம் அடிச்சுட்டு நம்ம JSல ஒரு ப்ரோக்ராம் அடிச்சு நம்ம ரன் பண்ணும்போது கீழே ஒரு டெர்மினல் வந்து ஆன் ஆகும். அந்த டெர்மினல்ல தான் வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா console.log அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். பைத்தன்ல வந்து பிரிண்ட்னு போடுவோம், ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து console.logன்னு போடுவோம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கோடை போட்டு நான் அதை வந்து அவளுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். அதுவே வந்து அவளுக்கு புரியல. அதுவே அவளுக்கு புரியாம அவன் வந்து கிளிக் பண்ணிட்டு இருக்கான். நாங்க வந்து பிராக்டிக்கல்ல பாஸ் பண்ணணும். நீங்க பாஸ் பண்ணி வைவாவையும் அட்டன் பண்ணி முடிச்சாதான் நாங்க வந்து இந்த பிராக்டிகல் ஃபுல்லா வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா என்கிட்ட 1000 ரூபாய் கறந்து அனுப்புறதுக்கு. சரி ப்ரோ, அதான் நீங்க வந்து காசு கொடுக்காம எழுதிட்டு வெளில வந்துருக்கீங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனையே அங்கதான். என்ன அப்படின்னா, நான் வந்து அந்த ப்ராக்டிக்கலை முடிச்சுட்டு வைவா அட்டன் பண்ணிட்டு ப்ரோக்ராமை வந்து அவுட்புட் காமிச்சு நான் வெளியே வந்துட்டேன். ஆனா என் கூட எழுதின அந்த 13-14 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் எழுதிட்டு சப்மிட்டும் பண்ணிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணி எழுதவும் எழுதிட்டு அவங்களால வந்து ஒரு வைவா அட்டன் பண்ண முடியல, ஒரு ப்ரோக்ராம் அவுட்புட் காட்டுறது அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா அவங்க 1000 ரூபாய் கட்டு போயிருக்காங்க. ஒரு சில பேருக்கு ஒரு நாள் தான் ப்ராக்டிகல் இருக்கும். எனக்கு வந்து பார்த்தோன்னா 3 ப்ராக்டிகல். ஒரு ப்ராக்டிகலுக்கு நான் 1000 ரூபாய் கட்டுறதுன்னா 3000 ரூபாய் நான் அழுதுட்டு வந்துருக்கணும் அவங்க கிட்ட. எதனால அப்படின்னா, நான் ஓரளவுக்கு டெக்னிக்கல் எனக்கு விஷயம் தெரியுன்றதால மட்டும்தான் நான் இதை வந்து பாஸ் பண்ண முடிச்சதே தவிர, இல்லைன்னா அவங்க என்கிட்டயும் வந்து இந்த காசு தான் வந்து கேட்டிருப்பாங்க. நானும் கண்டிப்பா காசு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தான் போயிருப்பேன். இதை நான் வந்து ஏன் இந்த இடத்துல வந்து புலம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளோட யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா, என் யூனிவர்சிட்டி ஆகட்டும், நீங்க படிக்கிற யூனிவர்சிட்டி யாரா வேணா இருக்கட்டும், என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு தியரி எக்ஸாம் எழுதுறேன்னா அது முழுக்க என்னோடது தான். நான் தான் வந்து படிச்சு ரெடியாகி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் தியரி எக்ஸாம் எழுதணும். நான் எத்தனை பேஜ் எழுதுறோம்னா, என்ன கொஸ்டின் எழுதுறோம், எத்தனை 5 மார்க் எத்தனை 10 மார்க் எழுதுறோம், அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து மார்க் வரப்போகுது. அதுல ஃபெயில் ஆகுறதும் பாஸ் ஆகுறது என் கையில இருக்கு. ஓகே ஃபைன். ப்ராக்டிக்கல் அப்படின்னு வரும்போது இங்க என்ன நடக்குதுன்னா, ரெக்கார்டுங்கிறது ஒரு முக்கியம் தான், அதை நான் இல்லைன்னே சொல்ல. ஆனா இந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, ரெக்கார்டை வந்து நான் எழுதி சப்மிட் பண்ணனா பரவாயில்ல, ரெக்கார்டு நான் எழுதி சப்மிட் பண்ணிருக்கேன். சப்மிட் பண்ணியும் நான் டெக்னிக்கலா வந்து எனக்கு விஷயம் தெரியாது அப்படிங்கிறத வந்து அவங்க பயன்படுத்தி என்கிட்ட காசு எப்படி வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. முதல்ல எக்ஸாம் ஃபீஸ் நான் ப்ராப்பரா கட்டிருக்கேன், கோர்ஸ் ஃபீஸ் கட்டிருக்கேன், எல்லாமே நான் கட்டிருக்கேன். இவ்வளவு கட்டியும் எனக்கு யூனிவர்சிட்டில இருந்து ஒரு நோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ப்ராப்பரா கொடுத்த சப்ஜெக்டுக்கான நோட்டை வந்து நீங்க கொடுக்கவே இல்லை. எனக்கு நான் 5 தியரி எழுதிருக்கேன், 5 தியரிக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நோட் எனக்கு கொடுத்துருக்கோம், எனக்கு கொடுக்கல. சரி, அப்படியே நான் ப்ரெஷர் பண்ணி என் சென்டர்ல கேட்டா கூட யூனிவர்சிட்டில இருந்து அந்த நோட்ஸை வர வச்சு கொடுக்கறதுக்கு 500 ரூபாய் தனியா சார்ஜ் பண்றாங்க. அப்புறம்
எதுக்கு நான் அந்த கோர்ஸுக்கு 15,000 ஃபீஸ் கட்டுறேன்? என்ன பார்த்தா நான் பைத்தியக்கிற மாதிரி இருக்கேன். நாங்க வந்து சும்மா பொழுது படம் வந்து படிச்சுட்டு இருக்கோமா? என்னடா இதெல்லாம் நடக்குது? என்னடா ஒரே ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம் ரியல் லைஃப்ல? என்னடா இதெல்லாம்? என்ன சொல்றதே தெரியல. இதே மாதிரி எக்ஸாம் எழுத போற நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன MBA படிக்கிறீங்களோ இல்ல பிகாம் படிக்கிறீங்களோ பிஎஸ்சி படிக்கிறீங்களோ எம்சிஏ படிக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய சப்ஜெக்ட்ல உங்களுடைய ஃபீல்ட்ல கொஞ்சம் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருங்க. ஏன்னா நம்ம ஒரு டெக்னிக்கலா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியும். நம்ம எழுதுற எக்ஸாம்ல நம்ம என்ன எழுதுறோன்றது நமக்கு தெரியும். நம்ம வந்து ப்ராப்பரா நான் இதெல்லாம் படிச்சுதான் வந்து எக்ஸாம் எழுதுறேன், நான் எது காசு கொடுக்கணும்ன்ற கொஸ்டினை கேட்கலாம். அப்படி இல்லைனாலும் கொஸ்டின் கேட்கலாம். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேட்கறீங்கன்னா வந்து ஒரு யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஒன்னா கொஸ்டின் கேட்கறீங்கன்னா வந்து அவங்க கண்டிப்பா அதை ரெஸ்பான்சிபிளா அதை ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். பட் என்னோட யூனிவர்சிட்டியில வந்து இப்ப நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். பட் என் கூட இருந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காசு கட்டு தான் வந்திருக்காங்க. வீடியோ பாக்குற உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அடுத்த வாட்டி இந்த விஷயம் நடக்காத மாதிரி நீங்க என்ன ஆக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெக்கார்டு எழுதி நீங்க எக்ஸாம் ஃபீஸ் கட்டி நீங்க ப்ராப்பரா தான் கரஸ்பாண்டன்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்களே தவிர நீங்க எங்கேயுமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ராப்பர் இல்லாமையோ இல்ல வந்து நீங்க வந்து ஸ்கேம் பண்ணியா வந்து எக்ஸாம் எழுத போறது இல்லை. நீங்க நேர்மையா தான் போய் எக்ஸாம் எழுத போறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து உங்க சென்டருக்கு வந்து கொஸ்டின் கேட்க முடியும், உங்க யூனிவர்சிட்டிலையும் கொஸ்டின் கேட்க முடியும். அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸா இல்லைன்னா அவங்க மேல வந்து நீங்க அஃபிஷியலாவே கம்ப்ளைண்டே ரைஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க ரெஸ்பான்சிபிளா ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதனாலதான் நான் இந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்கறது 2 பேரா இருந்தாலும் 3 பேரா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 பேரா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது எக்ஸாம் எழுதுறாங்க இந்த மாதிரி நடந்துருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சு அவங்க கூட இருக்கலாம் ஆச்சுன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அட்லீஸ்ட் அடுத்த எக்ஸாம்லாம் நீங்க எழுத போறீங்கன்னாவது அப்பயாவது காசு கட்டாம எழுதிட்டாங்க கொஸ்டின் பண்ணுங்க. அப்போதான் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் வந்து ஒழியும். ஓகேவா? ஸோ சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.